ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/4 கிலோ பச்சரிசியும் 100 கிராம் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்ல மிதமான தீயில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா துவரம்பருப்பை வந்து வேக வச்சு எடுத்து வச்சு சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் வதக்கிட்டு மசாலா எல்லாம் சேர்த்து கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச பருப்போடு வந்து சேர்த்து ஊற்றி கொஞ்சமாக புளி சேர்த்து உப்பு காரம் எல்லாம் சேர்த்து செக் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு நல்லா குழைய வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெய்யில் ஜீரகம், மிளகு, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கடுகு எல்லாமே போட்டு தாளித்து நம்ம அதை வந்து நல்லா சொல்ல நிறைய நெய் போட்டு ஊற்றணும். சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கும் சட்னிக்கும் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து ஊற்றினா அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நிஜமாவே சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன அரிசி வேகவே இல்லை, வடை என்ன இப்படி போட்டு வச்சுருக்க, பொங்கல் சாம்பார் ஊற்றினா என்ன சேரவே இல்லை, சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லனாலும் பரவாயில்ல, குறை சொல்லாமையாவது சாப்பிட்லாம்ல, வேறு யாரும் சொல்ல போகிறேன், உங்களுக்கு தெரியாது.